அரவிந்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன போக்குகள், எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? என்ன நடக்குதுன்றதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது இதுல ஒரு ரொம்ப தெளிவா தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த திரைமறைவுல என்ன நடக்குது இப்போ, அக்னேஸ்வரன் எல்லாம் சொல்றாரு, ஷபீர்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த பேச்சு இல்லை எங்க பேச்சு இல்லை, அதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, விஜயை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு பிஜேபி வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. அதுக்கான அடையாளங்களை நம்ம பார்க்குறோம், பல இடங்கள்ல பார்க்குறோம். அது வெளியே அது நம்ம வெளிப்படையாக பேசினா ஏதோ ஒரு ஸ்பெகுலேஷன்ல போற மாதிரி இருக்கும். ஆனால் நிச்சயமா விஜய்க்கு வேண்டிய அழுத்தம் கொடுத்து, நிர்பந்தம் கொடுத்து, நெருக்கடி கொடுத்து எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. பிஜேபி எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, பிஜேபி எப்பாடுபட்டாவது இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல வந்து எடப்பாடியுடைய பார்வையும் பிஜேபி பார்வையும் திமுகவை தோக்கடிக்கணும்ன்றது அவங்களுக்கு வந்து ஒத்த கருத்து இருக்கும். ஆனால் எந்த விலை கொடுத்து அப்படின்றதுல எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் ஒத்த கருத்து இருக்க முடியாது. பிஜேபிக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு. அதை தோக்கடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கக்கூடிய விஜய உள்ள கொண்டு வந்தா நிச்சயமா திமுக தோக்கடிச்சலான்றது அவங்களுடைய ஒரு எளிமையான ஒரு அரித்மெட்டிக் கணக்கு. அந்த கணக்கு போட்டுதான் காய் நகர்த்துறாங்க. இது வந்து விஜய்க்குள்ள எல்லாருக்குமே தெரியும். இந்த கணக்கு தெரியாம யாருமே, குழந்தைங்க யாரும் அரசியல்ல இல்ல. ஆனா விஜய் வந்து இதுக்கு ஈல்ட் ஆவாரா மாட்டாரா அப்படின்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற அறிகுறிகளின் படி பார்க்கும்போது விஜய் வந்து இந்த நிமிஷம் ஈல்ட் ஆகல, அவரு ஈல்ட் ஆக மாட்டார் அப்படின்றத என்னுடைய யூகமா இருக்கு. என்ன விஷயம்னா, ஒருவேளை அவர் அதுக்கு பணிந்து உள்ள போனார்னா அவரோட அடையாளம் அழிந்து போச்சு. அவர் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தாவேகாவை ஒரு மாற்று சக்தியாக, தூய சக்தியாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. இது வந்து அவருக்கான ஒரு இமேஜ், அவருடைய அரசியல் எதிர்காலம், அவரு வெற்றி. இன்னொன்னு வின்னபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. வின்னபிலிட்டி எப்படி கிடைக்கும்? நான் முதல்வர் ஆவேன், நான் ஆட்சி அமைப்பேன், நான் மாற்று ஆளுகையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வின்னபிலிட்டி வருது. நான் 10-11 அந்த வின்னபிலிட்டி வராது. அப்போ அங்க போய் சேர்ந்தாச்சுன்னா நீங்க ஐக்கியமாகறீங்களே தவிர உங்களுக்கு அந்த வின்னிங் ப்ரொபோர்ஷன்ன்றது குறைஞ்சிரும். அது விஜய்க்கு தெரியும். ஆகவே விஜய் வந்து போக மாட்டாரு. அப்ப நிர்பந்தங்களை எப்படி அவர் எதிர்கொள்வார்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி எதிர்கொள்றாரோ அப்படி எதிர்கொள்வாரு. சரி, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இல்லையா, நிலைமை இன்னும் மோசமாகி பிஜேபி இன்னும் கொஞ்சம் கையை பிடிச்சி முறுக்கி அவரை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கார்னர் பண்ற அளவுக்கு கொண்டு போனா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் விஜய் என்ன பண்ணுவார் நான் யூகிக்க மாட்டேன். பட் நான் விஜயோட இடத்துல இருந்தேன்னா என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க வந்து ஒருவேளை வந்து சிபிஐ மூலமாவோ அல்ல வேற விதமாவோ விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடியோ, சட்டப்பூர்வமான நெருக்கடியோ, தண்டனையோ கொடுத்தாலும் தேர்தல் ரீதியாக அது விஜய்க்கு சாதகமா தான் அமையும். அதனால பிஜேபி அந்த அளவு வரைக்கும் போக மாட்டாங்க. அதை காமிச்சு மிரட்டலாமே தவிர அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. கார்னர்ல நீங்க புஷ் பண்ணலாம், ஓரளவு மேல புஷ் பண்ணீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும். அது பிஜேபிக்கும் அமித்ஷாக்கும் தெரியும். ஆனா அந்த காயை வந்து அவங்க நகர்த்துறாங்க. அது வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஈல்ட் ஆகல, அவர் தொடர்ந்து அவர் ஈல்ட் ஆகாம இருந்தாருன்னா அவர் தன்னோட தனித்தன்மையை தக்க வச்சுப்பார் அப்படின்றதான் அறிகுறிகள் எனக்கு தெரியுது. வச்சுக்கிற இன்னொன்னு, இது எடப்பாடி எதுக்காக விஜய் வர்றது வந்து அவர் எடப்பாடிக்கு கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு கூடுதல் வலிமைன்றது உண்மைதான். ஆனா விஜய் உள்ள வந்தாருன்னா அவரோட கண்டிஷன்ல எடப்பாடிகளை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? அப்ப எடப்பாடி வந்து ரொம்ப கான்பிடென்டா வந்து இருக்காரு, நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு இருக்காரு. உள்ளுக்குள்ள தெரியும் இன்னொரு கட்சி வந்தா நல்லதுன்றது தெரியும். ஆனா அந்த கட்சி எந்த கட்சி? என்ன முதலமைச்சர்னு சொல்ற ஒருத்தரை எப்படி நம்ம சேர்த்துக்க முடியும்? எடப்பாடி இப்போ நீங்க சொல்வதில் திரு அரவிந்தன், இப்ப பாஜக முயற்சி செய்யுது. இப்ப திரு அமித்ஷா அவர்களுக்கு திரு இபிஎஸ் அவர்களை பற்றி தெரியாதது அல்ல. அவர் எப்படி தன்னுடைய விஷயத்துல ரொம்ப கராரா நிப்பாங்கன்றது அமித்ஷா அவர்களுக்கு தெரியாது அல்ல. ஓரளவுக்கு அவங்களுக்கு உளவுத்துறை இருக்கு, அரசியல் கட்சிகள் போக்குன்னு விஜய் அவர்களையும் அவங்களால ரீட் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ளுக்கு வராங்க. எப்பாடுபட்டாவது நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னோம்னா நம்ம திமுகவை வீழ்த்தணும், அதுக்கு இவங்களை கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து இவங்களை அகாமடேட் பண்ண முடியாதா? அப்படி யோசிக்க மாட்டாங்களா? அதாவது எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வந்து ஜெயிக்கணும்னா எடப்பாடி அதுக்கு ஒத்துப்பாரு. ஆனா விஜய் வந்து எந்த கண்டிஷன்ல வருவாருன்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. அதை விஜய் வந்து ஒருவேளை வந்து எனக்கு 90 சீட் 100 சீட் வேணும் அல்லது 110 நிக்கலாம்னு சொன்னார்னா, எனக்கு துணை முதலமைச்சர் வேணும் அல்லது 2.5 வருஷம் வேணும்னு கேட்டார்னா எடப்பாடியால் அது ஒத்துக்க முடியாது. ஆனா பிஜேபி வந்து எடப்பாடியை ஒத்துக்க சொல்லி வந்து அது வந்து நிர்பந்தம் கொடுக்கும். ஆனா எடப்பாடியுமே ஒரு அளவுக்கு மேல நிர்பந்தத்துக்கு பண்ணிய மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய கட்சியும் அதை காப்பாற்ற வேண்டிய இமேஜ் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவரு ஒரு சாதாரண கட்சியில 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல, ஒரு அளவுக்கு மேல நீங்க அவங்களையும் வந்து நீங்க புஷ் பண்ண முடியாது. ஆக பிஜேபி வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாக்குது. இதுல விஜய் வந்து உறுதியா நின்றால்
எடப்பாடி வந்து விஜய்க்கு அதிகமா விட்டு கொடுக்க மாட்டேன்றதுல உறுதியா நின்னுட்டாருன்னா பிஜேபியோட கணக்கு பலிக்காது அப்படின்றத என்னோட பார்வை. ஷபீர், இதுல இப்ப விஜயினுடைய அமைதின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா இப்ப சிபிஐ விசாரணை, கிடுக்குப்பிடி விசாரணை, என்னென்னமோ எல்லாருமே பேசுனாங்க. அவரை உள்ளுக்கு வச்சு பெரிய நெருக்கடிலாம் கொடுப்பாங்கன்னு. ஆனா அவர் வெளியில வருகிற போது அவர் கொடுக்குற அந்த போஸ்டர், அவர் ஒரு கை காமிச்சிட்டு ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட, அது ஒரு குறியீட சொல்லுது எல்லாருக்கும், ஒரு அரசியல் செய்தின்ற மாதிரி. இப்போ அவர் வெளிப்படையா பேசலாம்ல, அவருக்கு ஏன் அந்த அமைதி இருந்துட்டே இருக்கு? இல்லை, அவருக்கு சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசுவதில் சில தயக்கங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு முன்னே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அவர் வந்து பிரச்சாரத்தில் தான் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஒன்ஸ் விஜய் வந்து ஆன்டி பிஜேபி பேச ஆரம்பிச்சார்னா உங்களுக்கு மற்றவர்கள் பேசுறதோ மற்றவர்கள் சொல்றதோ எதுவுமே வந்து நிற்காது. ஸோ அந்த மொமெண்ட்டு தான் வந்து அவர் வெயிட் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு கொடுக்கின்ற அழுத்தங்கள்லாம் வந்து இவ்வளவு சமாளித்து வரதே வந்து பெரிய விஷயம்ன்ற. நீங்கள் அதிமுக என்ற கட்சி தேர்தலில் 24 தேர்தலுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இபிஎஸ் என்ன சொன்னார்? இப்பொழுதும் கூட்டணி கிடையாது, எப்பொழுதும் கிடையாது, 26லும் கிடையாது. ஏப்ரலில் போய் எப்படி கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க? ஏன் அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி பிஜேபி தரப்புலேருந்து கொடுக்கப்படுகிறது. திடீரென்று அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்துட்டு போகிறாரு. திடீரென்று ஒரு காலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி வந்து ஒன்றுமே சொல்லாமல் போய் கூட்டணியில் நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து பின்னாடி ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது. அது வழக்கு ரீதியாக அந்த அழுத்தத்துக்கு விஜய் நீங்க ஏடிஎம்கேக்கு கொடுக்குற அழுத்தத்தை விட விஜய்க்கு கொடுக்குற அழுத்தம் வந்து ஒரு மிரட்டலாக தான் அது இருக்கிறதே தவிர, ரொம்பலாம் வந்து அவரை நெருக்கினீங்கன்னா அவரும் வந்து ஒரு ஸ்டாண்டில் போய் நின்ட்டாருன்னா அது பிரச்சனையாக மாறிவிடும் அப்படின்றதுனால அவங்க வந்து அதை ஒரு 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 இதுவாக தான் பண்றாங்க. ஒரு எப்படியாச்சும் அவர் மனசை மாத்திரலாமா அப்படின்ற அந்த மேனுவரிங் தான் நடக்குது. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் இந்த தேர்தலில் தனியாக போய் நின்று அவர் வந்து ஒரு கணிசமான அளவு பெர்சன்டேஜ் அவர் காமிச்சிட்டாருன்னா 29க்கு அவர் ஒரு மிகப்பெரிய பிளேயராக மாறி விடுவார். அப்ப 29க்கு அவர் எங்க போவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் காங்கிரசுடன் போவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அப்ப காங்கிரஸுக்கு இங்க ஒரு ஃபுட்ஹோல்ட் கிடைச்சிரும் அப்படின்றதும் வந்து பாஜகவுடைய ஒரு ரொம்ப தூரமா அவங்க ஒரு கணக்கு யோசிச்சாங்கன்னா அது பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அமித்ஷா போன்றவர்லாம் இந்த பர்செப்ஷன் பேட்டில், சோசியல் மீடியாவெல்லாம் ஹேண்டில் பண்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கைவந்த கலை. இன்னைக்கு இவங்க விஜய்க்கு முயற்சி செய்யறாங்கன்ற இந்த செய்தி கசியுது இல்ல, இதுவே தாங்கள் பலவீனமாக இருப்பதை வெளிக்கொணராதா? இன்னும் தேர்தலுக்கு நாள் குறிச்சாச்சு, இதை ஏன் திட்டமிட்டு பாஜக செஞ்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கு? பிஜேபி ஒண்ணு இங்க ஆளுங்கட்சி இல்லையே, எதிர்கட்சியும் இல்லையே, அது ஒரு உதிரி கட்சி தானே தமிழ்நாட்டுல. அப்ப அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கிடையாது. அப்ப அவங்க வளரணுன்றதுக்காக இதை ஒண்ணு பண்றாங்க, டெஸ்பிரேஷன். அப்போ அதனால அவங்களுக்கு இமேஜ்ல ஒண்ணு லாஸ் கிடையாது. இதுல அவங்க வளர்றதுக்காக இதை ஒண்ணு பண்றாங்க. அவங்க திமுக தோக்கடிக்கிறதா இதை ஒண்ணு பண்றாங்க. அவங்க வந்து ஃபியூச்சரை மனசரின்னு பண்றாங்கன்ற ஒரு பிம்பம் தான் கிடைக்குமே தவிர அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே. இப்ப என்ன உங்களுக்கு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல? ஓகே ஓகே ஓ ஜீவா, எப்படி அந்த இமேஜ் பத்தி அவங்களுக்கு இப்ப கவலை கிடையாது. அதிமுக திமுக அதிமுக தான் கவலை பண்ணோம், இமேஜ் பத்தி கவலைப்படுறது. ஏன்னா அவங்க தான் வின்னபிள் அப்படின்ற பொசிஷன்ல இருக்காங்க. பேசலாம் அரவிந்தர். இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி அதிமுகவே கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் திடீரென்று கூட்டணி அமைஞ்சது. அமமுக 2 நாளைக்கு முன்னாடி கூட்டணிக்கு முன்பு என்ன பேசினாங்க, என்னோட கட்சி ஆரம்பிச்சதன் நோக்கமேன்னு. அப்புறம் கேட்டால் இல்லை, டெல்லியில் கூப்பிட்டு பேசினாங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க, நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற தன்மை. அந்த மாதிரி ஃபார்முலாவா ஒன்று. இன்னொன்று, இதை எதுக்காக இவ்வளவு காலம் கடந்து இதை செய்யறாங்க? தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒரு முயற்சியை ஏன் செய்யணும்? இதை செஞ்சிருந்தா முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, செஞ்சிருக்கலாம்னா விஜய்க்கான இமேஜ், விஜய்க்கான ஸ்பேஸை பிஜேபியை கொடுத்துச்சு. விஜய்க்கு இப்போ எடுத்தோடனே அவர் கொள்கை எதிரின்னு சொல்லி தானே கொஞ்சம் நேரம் மூச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போது எடுத்தோடனே பாஜகனா அப்புறம் என்ன எதை வச்சு ஓட்டுறது? கடைசி நேரத்தில் திமுக இவ்வளோ மோசமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, வேறு வழியே இல்லை, திமுக ஒழிக்க விஜய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கங்கிற அந்த இமேஜை உண்டு பண்ணணும்ல. அதுக்கான முயற்சியில் தான் பாஜக இது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று, பாஜக வந்து தான் கட்சியில் ஒருத்தவங்க தன்னுடன் கூட்டணி வச்சா அவங்கள அரவணைக்கிறதோ வளர்த்தெடுக்கிறதோ இல்லை, பெரும்பாலும் காலி தான் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் விஜயை காலி பண்ணுகிற நோக்கமாகவும் இருக்கலாம். ஒரு சக்தியா வர்றது இல்ல, காலி பண்றதுன்றதுல 2 ஆபத்து இருக்குல்ல. இப்ப அமித்ஷா போன்றவர்களுக்கு அது தெரியாம இருக்குமா? இப்ப நாளைக்கு விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வரல அப்படின்னா நாளைக்கு என்ன சொல்லுவார்? எங்களுக்கு எவ்வளவு மிரட்டல் கொடுத்தாங்க, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க, அந்த இமேஜ் கண்டிப்பா வரும். ஏன்னா நான் பாஜகவை எதிர்த்து நின்னேன், நான் ரொம்ப வலுவா நின்னேன். முன்பு ஆர்கே நகர்ல இருந்து தினகரன் அவர்களுக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
நாளைக்கு அதிமுகவோ பாஜகவோ தாவேகாவை விமர்சிச்சா தாவேகாவில இருந்து என்ன பதில் சொல்லுவாங்க? நீங்களே எங்களுக்காக தானே காத்திருந்தீங்க அப்படின்றப்ப இந்த பாஜகவின் முயற்சி மறைமுகமா தாவேகாவை பில் பண்ற மாதிரி இருக்கே. எப்படியா இருந்தாலும் அது பிஜேபிக்கு லாபம் தானேங்க. இப்ப தாவேக்கு அதிக ஓட்டு வாங்கி ஆன்டி பிஜேபி ஓட்டு வாங்கினாலும் டிஎம்கே ஓட்டை தானே அது பிரிக்கும். அதான அவங்களுடைய நோக்கமே. மைனாரிட்டிஸ் ஓட்ட கான்செப்ட் பாத்தீங்களா? பாஜக மிரட்டலுக்கு விஜய் பயப்பு இல்லை. இதுவும் பாஜகவுடைய பிளான் தான். இப்ப விஜய் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துல நேர்மையா இருந்தாங்கன்னா என்னை எப்படி பிஜேபி அணுகுன்னு நேரம் விஜய் சொல்லியிருக்கணும். நாங்க பிஜேபி ஒரு காலத்திலையும் போக மாட்டோங்க அப்படி ஆமா சொல்ல மாட்டோம். இந்த வரையும் சொல்லல இல்ல. அதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இன்னொன்னு அதுல அவங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கைலாம் கிடையாது. நிர்மல் குமார் சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கலையா? அவர் நாங்க அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்லாம் சொல்றதை நீங்க ஏத்துக்கலையா? நிர்மல் குமார் ஒரு விஷயம் சொல்றாரு, புசி ஆனந்த் மாவட்ட நிர்வாகிகள் பண்றாங்கங்கிறாங்க. இது கூட பாருங்களேன், இது ஒரு சேஃப்டி கேம் தான். எப்படி சிபிஐக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பொய் சொல்லி வாங்கி சிபிஐ கேஸ் போயிட்டு நாங்க சிபிஐ போலன்னு இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்களோ, நாளை பின்ன ஒரு பாஜக கூட்டணி அமைஞ்சு அதனால ஒரு கெட்ட பேர் வந்தா இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கேட்டதுனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாமே இங்க வந்து ஒரு சேஃப்டி ஜோன் தானே ஒழிய வெளிப்படைத்தன்மைங்கிறதே கிடையாது. விஜய் போக மாட்டாருங்கிறதா நான் பாக்குறேன். போக மாட்டார் பெரும்பாலும் போகாம இருக்கிறதா விஜய் இல்ல விரும்புறது. இதெல்லாம் தாண்டி நம்ம பேசுறது அவங்களுக்கான ஆசைகள் இருக்கலாம், நோக்கங்கள். இப்ப நம்ம பேசுறது ஒரு பிரஷர்னு பேசுறோம்ல, ஒரு அழுத்தம், ஒரு மிரட்டல், இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதை தாண்டி அவர் நிக்கிறாருன்றது தானே செய்தியா? இல்ல அதை தாண்டி நிக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். பாஜக விட்டு பிடிக்கிற வரையும் அவர் நிப்பார். பாஜக நினைச்சா அடிச்சு தட்டி உள்ள போறது கொண்டு வந்துட முடியும். ஒரு மேட்டரே கிடையாது. அது அழுத்தம் கொடுக்கலாம். நீங்க அப்படி எல்லாம் வந்து பாஜக வந்து நைட்டோட நைட்டா மூவர்ஸ் பேக்கர்ஸ் கூப்பிட்டு விஜய் அள்ளி போட்டு பஸ்ல தூக்கிட்டு போய் டெல்லியில வச்சு அப்படி எல்லாம் இல்ல பிரதர். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதாவது அரசியல் ரீதியா இவ்வளவு தூரம் வந்து ஒரு அழுத்தத்தை அவர் வந்து ரெசிஸ்ட் பண்றாரு அப்படின்னா அதை அக்னாலேஜ் பண்ணும். நீங்க இத வந்து முக்கியமான கட்சிகள் தமிழ்ல அதை இதுவரை அவர் பதிவு செய்யலையே. நம்மளா இப்ப எல்லாமே என்ன எப்படி பதிவு செய்யல அப்படின்னு நான் எப்படி பாஜக சேருவேன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்ல. அவர் இதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டாரு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி.